வெல்கம் டு டெக்கி மாஸ்டர். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம இதுவரைக்கும் பைத்தான் பேஸ் பண்ணி பைத்தானில் நம்ம சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறது, MySQLில் வந்து நம்ம எப்படி டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நம்ம ஜாங்கோங்கிற இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பைத்தானுடைய ஓன் ஃப்ரேம் ஒர்க், இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி பண்ண போகிறோம், வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது கூட டேட்டா பேஸை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா ஓவர்வியூவுமே நம்ம இந்த பதிவில், அதாவது இதை தொடர்ந்து வரக்கூடிய பதிவில் நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு செஷன்லேயே நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம எப்படி வந்து இந்த ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்ணி என்னென்ன லைப்ரரிஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணி எப்படி இந்த ஜாங்கோ மூலியமாக ஒரு எஃபெக்டிவான பவர்ஃபுல்லான ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கில் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய சிஸ்டமில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னு கேட்டோம்னா, இப்போ இருக்கக்கூடிய இங்கே விஷுவல் ஸ்டுடியோவில் என்னென்ன ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, SMS PRJ VENV, தென் மெயின் ஃபோல்டர் வந்து ஜாங்கோ PRJன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதான் இருக்குது. இப்போது நம்ம ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே இருக்குது, சரிங்களா? ஆனால் இப்போ நம்ம ஒரு ஆப் க்ரியேட் பண்ணணும். அதாவது இங்கே இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா, ஜாங்கோவில் நம்ம க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு மாடியூல்ஸுமே தனித்தனி ஆப்புன்னு சொல்லுவோம். நம்ம ஆப்ஸ் வந்து அந்த ஒரு மாடியூல் ஆட் பண்ணுறது, அந்த மாடியூல் வேண்டானா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தனி ஆப், தனியான ஒரு பேக்கேஜாகவே இருக்கும். அதுக்கு ரிலேட்டடான ஃபைல்ஸு, அதுக்கு ரிலேட்டடான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த SMS PRJக்குள்ளே நம்ம ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் manage.py, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இப்போ நம்ம ஆப்போடைய நேம் கொடுக்கணும். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதனால் நான் இங்கே SMSன்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால், அதே மாதிரி அதுக்கு ரிலேட்டடாகவே SMS.app அப்படின்ற ஒரு பேர் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி ஒரு டைட்டில் நீங்கள் கொடுத்துக்குங்க. அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு குட் ஃபீலை கொடுக்கும். இன்னொன்று ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம ஃப்யூச்சரில் நிறைய ஃபைல்ஸு, நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம இந்த இடத்துல, அதாவது எக்ஸ்ப்ளோரில் இருக்கிறப்போ எதுக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எக்ஸ்ப்ளோரரில், விஷுவல் ஸ்டுடியோ கோரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோரரில் எனக்கு SMS ஆப்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதில் நமக்கு சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ், பைத்தான் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இப்போ நமக்கு இந்த SMS ப்ராஜெக்டில் பார்த்த மாதிரியே சில ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய பைத்தான் ஃபைல்ஸ் இங்கே க்ரியேட் ஆகிருக்கதை நம்ம பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், ஆப் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது ஆப் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சில பேசிக்கான ஜெனரிக்காக இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டுக்குள்ளே போயிட்டு ப்ராஜெக்டில் என்னென்னலாம் ஃபைல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸ் ஃபைல்லையும் URL ஃபைல்லையும் நம்ம பேசிக்காக சில செட்டப்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், செட்டிங்ஸ்குள்ளே நான் போகிறேன். பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே டிஃபால்ட்டாக நிறைய உங்களுக்கு பைத்தான் கோடிங்ஸை அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் வந்து நம்ம இதில் போயிட்டு நம்ம ஒன்றும் பெருசாக வந்து கோடிங்ஸ் எழுதுகிற வேலை இல்லை. ஜஸ்ட்டு நம்ம சிம்பிள் ஸ்டெப்ஸாக இருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷனை நம்ம ஆட் ஆன் பண்ண போகிறோம். இப்போது நான் ஒரு ப்ராஜெக்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஒரு ஆப்பு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்போடைய நேம் என்ன மைண்டில் வச்சுக்கோங்க, SMS_app, சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இந்த settings.pyல
இன்ஸ்டால்டு ஆப் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நான் இந்த எஸ்எம்எஸ் ஆப்பை வந்து நான் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு என்டர், இதில் எஸ்எம்எஸ் ஆப் அப்படி போட்டு ஒரு கம்மா போட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் நான் பேசிக்காக இங்கே பண்ணுற ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ நான் இதை இன்க்ளூட் பண்ணிட்டேன். இங்கே நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த எஸ்எம்எஸ் பிஆர்ஜின்னு சொல்லிவிட்டு இதை ரிலேட் பண்ணி இங்கே எல்லா யூஆர்எல்ஸும் க்ரியேட் ஆகிருக்கும். இங்கே நம்ம எல்லாமே யூஆர்எல்லை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே இந்த வெப் ஆப்பவே வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம், எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு HTML ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போது HTML ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா ப்ரீ ரிக்வெஸ்ட்டில், உங்களுக்கு HTML ஃபைல் தெரிஞ்சிருக்கணும், HTML எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும், HTML டேக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு இங்கே வரப்போ நம்ம HTML ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும், HTML தெரியலனா. சரி, இப்போது நம்ம இந்த HTML ஃபைல்ஸ்லாம் எங்கே வச்சு ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்தந்த ஆப்புக்கான ஃபைலை அந்தந்த ஆப்புடைய ஃபோல்டர்லேயே வச்சுருப்போம். அப்போது அந்தந்த ஆப்புக்கான ஃபோல்டர் எங்கே வைக்கிறது, நமக்கு இங்கே டிஃபால்ட்டாக நிறையா பைத்தான் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு டிஃபால்ட்டாக வைக்கணுன்னா இதில் நான் வந்து என்ன பண்ணணும், டெம்ப்ளேட்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். இந்த ஃபோல்டர் யூனிக்காக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து நம்ம செட்டிங்ஸ்குள்ளே வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் அதை வந்து கரெக்டாக இங்கே வந்து நமக்கு கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டர் நேம் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட்ஸ் நேமை வந்து நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன், TEMPLATES. ஸோ இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்ஸ் நேமை வந்து நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபைலை நம்ம இங்கே டெம்ப்ளேட்டுங்கிற இந்த நேம் வந்து நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு HTML ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அது எதுக்குள்ளே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி இந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளே தான் இருக்கணும். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பேர் வந்து என்ன கொடுக்குறேன், home.html ஜஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போது என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எமெட் எக்ஸ்பேண்ட் அப்ரிவேஷன் சொல்லி நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய VSCodeல எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் அப்படி கொடுத்தேன்னா எனக்கு ஒரு டெம்ப்ளேட்டு எமெட் அப்ரிவேஷனுடைய டெம்ப்ளேட் அப்படியே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நீங்கள் உங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயோ இல்லை வேறு எது யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அதில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய HTML ஜென்ரலாக இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து நான் ஒரு நேம் போட்டுக்கிறேன், டைட்டிலில் வந்து ஹோம் பேஜ்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு H1ல் வந்துட்டு ஒரு டேக் போட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஹோம் பேஜ். ஸோ ஜஸ்ட் அப்படி கொடுத்துக்கிறேன். ஒரு ரூலர், அதாவது ஒரு லைன். ஸோ இதை போட்டுக்கிறேன். ஸோ இதான் இப்போ வந்து நம்மளுடைய HTML ஃபைலாக இருக்குது. இப்போ இந்த HTML ஃபைல் எங்கே இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு, டெம்ப்ளேட்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு கேட்டால், நான் போயிட்டு இந்த சில பேசிக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே பண்ண வேண்டியது இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எஸ்எம்எஸ் பிஆர்ஜி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, settings.pyல சில செட்டப்ஸ்லாம் நம்ம பண்ணோம். அதே மாதிரி URLS பையில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், இந்த ஆப்பை வந்து நான் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து அட்மின் இருக்கும், அட்மின் பேனலுடைய இந்த கான்ட்ரிபியூட் அட்மின் பேனலை இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய ஆப்பையும் இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்க்ளூட்னு இங்கே டைப் பண்ணிட்டு இதை நான் இங்கே இந்த ஆப்பை நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். பாத், ஸோ சிங்கிள் கோட்ஸ் அதில் பிளாங்காக இருக்கட்டும். அடுத்தது இன்க்ளூட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன்க்ளூட்
அதில் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்குறேன். இதுக்குள்ளே என்ன கொடுக்க போகிறேன்னு கேட்டால் இந்த எஸ்எம்எஸ் ஆப்பை நான் இன்க்ளூட் பண்ணும். எல்லா ஆப்புமே யூஆர்எல் பேசிஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன், sms.app.urls அப்படின்னு சொல்லி நான் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு கமா போட்டு முடிக்கணும். இங்கே நம்ம இன்க்ளூட் பண்ணுற ஒவ்வொரு பாத்துமே நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ சிங்கிள் லைனாக இருக்கப்போ ஓகே, ஆனால் இப்போ செகண்ட் லைன் ஆட் ஆகிருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு கமா போட்டு முடிக்கணும். ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம யூஆர்எல்லோட இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இந்த ஆப்பு நம்ம கொடுத்துருக்கோம், இந்த ஆப்பு தான் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு பாத்து க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த பாத்தை க்ரியேட் பண்ணி அதை இன்க்ளூட் பண்ணிட்டேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே. ஏன்னா இப்போ எதுக்குள்ளே இருக்கோம், நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கோம். ப்ராஜெக்ட்குள்ளே இந்த எஸ்எம்எஸ் ஆப்பை வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், see you.